இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு தன்னுடைய தொண்டுகள் மூலமாகவும் சேவைகள் மூலமாகவும் அன்பு கொடுத்து இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆக்சிஜன் பெண்மணி அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அவளுக்கு ஒரு அழகான பேரை சூட்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ட்ரீட் விஷன் சீதா தேவி அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய தரிசனத்தை எப்போ நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க? இந்த அழைப்பு எப்போ வந்தது உங்களுக்கு? மெரினா பீச் பின்னாடி ஒரு கண்ணகி சிலை, பின்னாடி ஒரு பனைமரம் இருக்கும். அங்கே போனோன்னே நரிக்குறவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்நாக்ஸே அணிலோட தலை தான். நாங்கள் நினைக்கவே இல்லை எங்கள் அம்மாவுக்கு கொரோனா வரும், நாங்கள் நினைக்கவே இல்லை. அப்போ எல்லாரோட மென்டாலிட்டி என்ன இருந்ததுன்னா, பக்கத்து வீடு வரைக்கும் வந்துச்சு, இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல. அது ஆண்டவர் சொல்லு, அவங்க அம்மா மாதிரி நிறைய பேர் சாகுறாங்க, நீ போய் காப்பாத்தா, ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்து. And in some positive news from Chennai, a COVID hero who we just showed you, Sita Devi. நிறைய பேரோட கண்ணீர் எனக்கு நன்றி சொன்னாங்க. நிறைய பேரோட கண்ணீர். எல்லாருமே வந்து தனக்கு நடக்காத வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. மனுஷனா பிறக்க எல்லாரும் சர்வ் பண்ணணும். எனக்கு ஒரு கால் வந்தது, ஒருத்தர் இருட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, மலையில நனைஞ்சிட்டு இருக்காரு. 108 வந்தாங்க, அவர் ஏற்றதுக்கு முன்னாடி காலில் கட்டு இருந்தது. அதை ஒரு வந்த நர்ஸ் லேடியும் நானும் இப்படி கீழே ரோட்டில் இப்படி உட்காந்துட்டு அவரை கட்டி இப்படி கட்டணும். அந்த இது பண்ணும்போது அந்த காலில் அந்த வெள்ளை புழு பெருசு எங்கள் மூஞ்சில டப்புன்னு அடிச்சது பாருங்க. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. விமனாக வந்து தனியாக சர்வீஸ் பண்ணுறது பிக் சேலஞ்ச். என்னோட அடையாளம் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், என்னுடைய அடையாளம் ஆண்டவர் தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. அனிஷுவல் டாக்கில் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு மத்தேயு 5:16 சொல்லப்பட்டது போலவே இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தில் அதை தான் செஞ்சாங்க. நற்கிரிகள் மூலமாய் தேவன் யார் என்பதையும் அது மூலமாய் பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் ஊழியத்தை செஞ்சார் இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலும் ஸ்ட்ரீட் விஷன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபித்து அது மூலமாக தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை கூட்டி சேர்த்து தொண்டுகள் மூலமாகவும் சேவைகள் மூலமாகவும் தாயாக சகோதரியாக ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரியாக இந்த உலகத்தில் வெளிச்சமாய் ஆதரவாய் அதன் மூலமாய் தேவன் யார் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிற இதுக்காக அரசாங்கம் அவர்களை கௌரவப்படுத்தி அநேக விருதுகளும் அநேக பெயர்களும் சூட்டியிருக்கிறாங்க. என்னதான் இன்னைக்கு அரசாங்கம் பல கௌரவங்களும் பட்டங்களும் கொடுத்திருந்தாலும் தன்னுடைய தொண்டு மூலமாகவும் சேவைகள் மூலமாகவும் அன்பு கொடுத்து இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆக்சிஜன் பெண்மணி அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அவளுக்கு ஒரு அழகான பேரை சூட்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ட்ரீட் விஷன் சீதா தேவி அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பேசலாட்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி அன்யூஷுவல் டாக் வந்துட்டீங்க. புரிய எங்களை கூப்பிட்டுட்டீங்க கொக்கி விட்டு. பல பேருக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக தான் பிரதர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பிள்ளை கொஞ்சம் எனக்கு கொடுத்து நீங்க பேலன்ஸ் இருக்கிறீங்க. இப்போ நானும் சேவை பண்ண தொடங்கி. கண்டிப்பா அதுதான் பிரதர், நமக்கு நம்ம ஃபேமிலி அப்படி இல்லாமல் அதுதான்க்கா உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா அரசாங்கமே வந்து தன்னிச்சையா வந்து உங்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர்கள்லாம் சூட்டி இருக்கிறாங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, நிறைய நேம்ஸ் எடுத்துருக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் உமன் அப்படின்னு சொல்லி இந்த நேம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் விஷன், அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரீட் விஷன் சீதா தேவி அப்படின்னு தான் தெரியும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்கும்ல. இவ்வளோ பெரிய தரிசனத்தை எப்போ நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க? இந்த அழைப்பு எப்போ வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக பிரதர், எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு விஷன், ஒரு தரிசனம் இருக்கும். தேவன் என் மேலேயும் ஒரு விஷன் வச்சுருந்தேன். அது வந்து என்னென்னா, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். ஆனால் இதுக்கு என்ன சொல்ல, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ஸ்ட்ரீட்லேருந்து தான் நான் ஸ்டேஜில் வந்திருக்கேன். இப்போ எங்கள் அப்பாவும் ஸ்ட்ரீட்டில் தான் வளர்ந்தாங்க. எங்கள் அம்மாவும் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் பிறந்து ஸ்ட்ரீட்டில் தான் வளர்ந்தாங்க. என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து படுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு குழந்தை, ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான அவங்க பாதிப்பு, அவங்களுக்கு என்ன தேவை, ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருந்து தான்
நான் வந்து என்னுடைய டீன்ஸில் வந்து இயேசுவை நான் என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு நான் ஊழிய ஆண்டவருக்கு வந்து ஒரே ஒரு தெய்வம் இயேசுதானே நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு அழைப்பு வந்தது. எப்படி வந்தது அது? எனக்கு வந்து இப்போ நீங்க மட்டும் தான் சர்ச் போறீங்க கரெக்டா? ஆமா. உங்களுடைய ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? நான், எங்க அம்மா, எங்க அப்பா, நாங்க 6 பசங்க. கொரோனால அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வந்து லாஸ்ட் இயர் இறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தம்பி, மூத்த அக்காவும், ஒரு அக்கா ஒரு மாசம் தான் ஆகுது, தம்பி இறந்துட்டாங்க. இப்போ நாங்க 4 பேர் இருக்கிறோம். அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய எல்லாரும் மேரீடு. ஸோ இப்போ வந்து 8 பேர்ல நீங்க மட்டும் தான் சர்ச் போறீங்க? ஆமா, நான் மட்டும்தான் சர்ச் போனேன். ஆனா காட் கிரேஸ், ரொம்ப வருஷம் எங்க ஃபேமிலிக்காக நான் ப்ரே பண்ணி, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்பா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, தங்கச்சி ஞானஸ்தானம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியில் வந்து ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, நான் மட்டும்தான் சர்ச் போவேன். எல்லாம் டிவி பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஒரே ரூம் தான், டிவி பார்த்தாகணும். பைபிளெல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த சிவப்பு புத்தகம், அந்த கருப்பு அட்டை, அந்த சிவப்பு இதை போட்டு, அவங்களுக்கு பைபிள்னே தெரியா, இது எப்போ பார்த்தாலும் இதையே வந்து படிச்சுட்டே இருப்பேன், நீ சாமியார் ஆகிடுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன பொண்ணாக இருக்கும் போதே சொல்லுவாங்க, நீ வந்து எல்லாரும் மாதிரி விளையாட மாட்டேற, எல்லா மாதிரி டிவி போக மாட்டேற, எல்லா ஊர் சண்டை கூப்பிட்டு வர்றாங்க, நீ மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அடித்தா கூட தெரியல எனக்கு. நான் சின்ன வயசில் அப்படி ரொம்ப யார்கிட்ட சண்டை போடுறது, பேசுறது, அப்படி கலாட்டெல்லாம் பண்ணுறது. அப்போ சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக சாமியார் ஆகிடுவேன். பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. என்ன கிண்டல் பண்ணல, அவங்க எல்லார் வாயிலையும் வந்து கர்த்தர் வந்து தரிசனம் பார்க்க வச்சிருக்காரு. ஆமா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆமா, எப்படி யோசேப்பு இப்படி ஆவாருன்னா அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து கரெக்டா எதிர்பார்த்தாங்களா, அதே மாதிரி உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அடையாளம் கண்டிருக்கு. கரெக்ட். இது இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழைப்புங்கிறது வந்து டீன்லயே கிடைச்சிருச்சு? ஆமா, இந்த டீம்ல நான் வந்து பைபிள் வேர்ஸ் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன். ரோமர் 11:29, நான் அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்குமா. நான் எங்கள் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாஸ்டர், நான் சோஷியோட சேர்ந்து நான் ஊழியம் செய்வேன். எங்கள் பாஸ்டர் 700 தான் தருவோம் மாதம் சார். பாஸ்டர் கண்டிப்பாக காசே வேணும், ஏன்னா எனக்கு ஒரு பசி, ஒரு வெறி, நம்ம தாண்டா இருக்கிறோம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு. எனக்கு 18 ஆகலை, நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 18 வயசு ஆகலை. 2002 ஏப்ரல் 1 சர்வீஸ் முடிஞ்சது. நான் பாஸ்டர் கிட்ட போய் வந்துட்டு அம்மா கேளு, சரி ஓகே வந்துட்டு, அப்புறம் கையில் வந்து என் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு, அண்ணா நகரில் ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு, இந்த வீட்டுக்கு போங்க, அவங்க வந்து வெளிநாடு போயிருக்காங்க, ஸோ இங்கே வந்திருக்குறாங்க, அவங்க கூட சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஊழியம், தெரியாது ஊழியம் என்னன்னு, அதுதான் ஊழியம். பாஸ்டர் கொடுக்குற 10 ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் போய் எல்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் திரும்ப பாஸ்டர் எடுத்து கொடு. பாஸ்டர் அவங்க 20 ரூபா கொடுத்தாங்க. ஏன்னா பாஸ்டர் கொடுத்த 10 ரூபா போதும், பஸ்ஸுக்கு சாப்பாடு அவங்க போடும். 10 நாள். இப்போ ஒவ்வொரு நாளும் ஊழியை செஞ்சுட்டோம், ஆண்டவருக்கு ஊழியை செஞ்சுட்டு, அந்த 10 நாள் ரொம்ப உண்மையாக அந்த டிக்கெட் காசு, அந்த டிக்கெட்டு, அப்போல்லாம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா, 2 ரூபா, 2 ரூபா 10 பைசா அப்படிலாம் இருக்கும். எக்ஸாக்ட் அவங்க கொடுக்கறத வந்து எடுத்து, அப்போ வீட்டு ஒர்க் வேலை தானே படம் க்ளீன் பண்ணுறது. அவங்க வந்து சவுதியில் இருந்த ஃபேமிலி, அவங்க வீட்டில் க்ளீன் பண்ணும்போது ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா, அதை கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, கர்த்தர் பார்க்குறாருல அப்படி ஏதாவது ட்ரெஸ் எனக்கு கொடுப்பேன். ஆனாலும் வந்து சர்ச்சில் கர்த்தர் பார்க்குறாருல கொடுக்குறேன். அந்த இன்டெகிரிட்டி அப்பவே. இதுதான் ஊழியம் நினைச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஊழியம்னாலே என்னன்னு தெரியல, பாஸ்டர் சொல்லிட்டாரு இதான். ஆமா, பாஸ்டர் சொல்லிட்டாரு இதான் ஊழியம். சரி, இப்போ இந்த ஊழியம் வந்து அப்படியே அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே நான் சர்ச்சில் வந்து கிளீனிங் எல்லாம் தெரியும்ல வித, ஃபுல்லாக கிளீனிங், சர்ச் கிளீனிங் எல்லாம். எங்கள் பாஸ்டர் பெஸ்ட் கிளீனர்னு ஒரு சர்ச்சில் டாய்லெட்லாம் கொடுத்தீங்கன்னா பல இப்போல்லாம் நோ ப்ரோக்ரஸ்லாம் கொடுத்தோன்னு, அப்போல்லாம் நான் தனியாக சர்ச் கீஸ் டாய்லெட்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவேன். அப்படியே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு வாஞ்சம் வந்து, பைபிள் நல்லா இன்னும் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். பைபிள் காலேஜ் போக ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் பிடிஹெச், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி எல்லாம் முடிச்சு. என்ன கொண்டு நீங்கள் என்னப்பா செய்யணும்? ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த எல்லா ஊழியம் சிறுவர் வாலிபம் ப்ரீச் எல்லாம் நீங்கள் என்ன ஆண்டோட இப்போ செய்யணும்? ஒரு 40 நாள் ஆண்டோ சமூகத்துலேருந்து சொல்லுங்க. நான் சொன்னேன், மெரினா பீச்சில் பிச்சை எடுக்கிற பிள்ளைங்க போய் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை நல்லா ப்ரீச் பண்ணணும். அகசி ஜெபக்குமார் பார்க்காம பைபிள் பிரசங்கம் பண்ணோம், அவ்வளோ எனக்கு வெறித்தான். ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்து, அந்த தெருவில் பிச்சை எடுக்கிற பிள்ளைங்க போய் ஊழியம். ஸோ நான் ஆண்டவர், நான் ஸ்டேஜில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவர், நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்புகிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ரீட்லேருந்து நான் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போது மெரினா பீச் பின்னாடி ஒரு கண்ணகி சிலை, பின்னாடி ஒரு பனைமரம், கொத்த பனைமரம் இன்றைக்கும் இருக்குது. அங்கே போனோன்னே நரிக்குறவங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்நாக்ஸே அணிலோட தலை தான், பூனை
குடலை ஊருக்காவா வச்சு அங்கே போய் அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே அந்த பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணேன். அப்புறம் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஸ்ட்ரீட் விஷன். ஏன்னா தெருக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம், கல்வி எவ்வளோ அவசியம்னு. அப்புறம் நிறைய அப்போவே எனக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து அப்போது அது வந்து சரியாக ஒரு ஆர்டரில் பண்ணணும், அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ஒரு கணக்கு ஒப்புவித்து பண்ணணும். ஸ்ட்ரீட் விஷன் 2015 ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ வந்து தேவன் வந்து உங்களை நீங்கள் வந்து மேடையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்புகிறார். ஸ்ட்ரீட்டான்னு பார்க்கும்போது ஸ்ட்ரீட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சும்மா அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக உங்களை வந்து அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சதுனால கர்த்தர் கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய நோக்கம் உங்கள் குடும்பத்திலேயே வச்சுருக்காரு. உண்மை பிரதர். நான் அந்த மெரினா பீச்சில் சர்வீஸ் பண்ணும்போது என் கூட ஒரு ஒரு கேர்ள், ஃபாரினர் ஒரு கேர்ளு, அவளும் ஒரு யங் தான், அவங்க பேர் வந்து லானா. அவங்களும் வந்து இந்தியாவில் ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கு இப்போ இந்தியன்ஸை மேரேஜ் பண்ணி 5 குழந்தைங்க. அவங்களும் என் கூட சேர்ந்து, அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். எனக்காக அவங்க தமிழ் படித்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஹியூமனிட்டி, அதாவது ஒரு 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 விஷயத்த ஹார்ட்ல இருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களோட வேலை என்னன்னா, அங்கே இருக்கிற பெக்கிங் செல்லை கொண்டு போய் அப்போ 5 ரூபாய் அந்த டாய்லெட்டில் அங்கே குளிக்கணும்னா பீச்சில் ஒரு 40-50 பிள்ளைங்களை வாரத்தில் 2 நாள் தலையில் இருக்கிற பேனை எடுத்து குளிக்க வச்சு. ஏன்னா பிள்ளைங்க அங்கே குளிக்க க்ளீனாக இருக்க மாட்டேன், ஏன்னா நம்ம க்ளீனாக இருந்தால் பிச்சை இருமான். ஸோ அந்த பிள்ளைக்கிட்ட இருந்து நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆண்டவர் என்ன அழகாக நல்லா சூப்பராக என்னை வழி நடத்தினார் பிரதர். ஸோ மறக்கவே முடியாது. இது அழைப்பு இல்லாமல் நிச்சயமாக செய்ய முடியாது. நம்ம செய்யணும்னு போயிடலாம், ஆனால் அங்கே போயிட்டு அவங்க கொடுக்குற ரியாக்ஷனு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தா என்ன அறிக்குறை வந்துச்சு. எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு பண்ண சொல்லுங்க, வேறு நம்ம ஷாப்பிங் போகிறோம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஹோட்டல் போகணும், இப்படிதான். ஏய் நினச்சிட்டீங்க, உன்னை நம்ப முடியாது, நீ யார் கூட இருக்கிற. அப்போவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்ப்பாங்க என்ன. இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்களோட கூட இருந்தவங்களுக்கே இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னுலாம் சொன்னீங்க, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? ஆக்சுவலாக வெதர் நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னோட 24 ஹவர்ஸும் ஆண்டவருக்கு தான், சேவைக்கு தானே நான் டெடிகேட் பண்ணிக்குவேன். இல்லை அதான் அது இதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் அப்படியெல்லாம் இல்லை காரணம் அழைப்பெல்லாம் இல்லை வெதர். நான் வந்து என்னோட லைஃப் வந்து நான் டெடிகேட் பண்ணிட்டேன். நான் வந்து ரீசெண்டாக வந்து பாஸ்போர்ட் வந்து ரெனியூவல் பண்ண போனேன். அப்போ அந்த ரெனியூவல் ஆஃபீஸர் ஆர் யூ சிங்கிள் கேட்டேன். நான் சொன்னேன் எஸ் ஐ எம் சிங்கிள். ஆஃபீஸருக்கு ஒய் யூ ஆர் நாட் மேரிட், ஏன் கல்யாணம் பண்ண சொன்னேன். ஒய் சார் ஆஸ்கிங், இப்படி ஒரு கேள்வி ஏன் கேட்குறீங்க? இல்லை மேடம் ஜஸ்ட் கேட்டேன். நான் சொன்னேன் உங்களுக்கு அன்னை தெரசா தெரியுமா? ஓகே மேடம் சாரி மேடம். அவங்கள இன்ஸ்பைரிங்காக எடுத்துகிட்டு பண்ணி இல்லை அப்படி அவங்கள இன்ஸ்பைராக எடுக்கல. நான் என்னோட லைஃப்பை நான் டெடிகேட் பண்ணும்போது, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அம்மா 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைய சேவைக்கு கொடுங்கம்மா. அடிக்கடி அம்மாட்ட சொல்லிவிட்டு என்னை ரொம்ப ஃபைட் பண்ணேன். இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அம்மா அப்பா எனக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே தான் இருந்தாங்க. தனியாக இருப்பேன். ஒரு நாளும் நான் தனியாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் தனியாக இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா கூட இப்போ என்னால் தனியாக, ஏன்னா கூட எப்போவுமே பீப்புள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பிரதர். ஸோ நான் என்னோட லைஃப் வந்து 24/7 அவருக்கு தான், சேவைக்கு தான். ஸோ அதை நான் இது பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 20 வருஷம் நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வெளியே தெரியாது, ரொம்ப தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி ப்ரீச் பண்ணுற இடத்துல தெரியும் மினிஸ்ட்ரி பண்ண. ஆனால் ரொம்ப ரொம்பலாம் தெரியாது. ஏதாவது ஸ்ட்ரீட் விஷயம் அப்படி ஒரு என்ஜிஓ இருக்கா? ஆனால் இந்த கொரோனா, அதான் அந்த லாக்டவுன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத காலமாக இருந்தது இல்லைங்களா? பெரிய இழப்பு சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த உலகமே இந்தியா மக்கள் தொகை 140 கோடி சொல்லாங்க. அதில் ஒரு இந்தியாவின் முதல் ஆக்சிஜன் பெண்மணி, மீடியா கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு பெரிய இழப்பு எங்கள் அம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு கொரோனா இதில் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து 80,000 வீடு வந்து டெய்லி நம்ம பார்க்குறதுல கொரோனாவில் லாக் பண்ணி ஜோரம் இருக்கா, காய்ச்சல் இருக்கா, சளி இருக்கா, 80,000 வீடுக்கு நாங்கள் பண்ணோம். ஆனால் அந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அஃபெக்டடாக ரொம்ப வீரமாக இருந்தது. நாங்கள் நினைக்கவே இல்லை எங்கள் அம்மாவுக்கு கொரோனா வரும், நாங்கள் நினைக்கவே இல்லை. என்ன சொல்லுங்க, ட்ரீம் கனவு கூட காணல. அதாவது நம்ம அப்போ எல்லாரோட மென்டாலிட்டி என்ன இருந்ததுன்னா, பக்கத்து வீடு வரைக்கும் வந்துச்சு, இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக
எங்கள் அம்மாவுக்கு வரும்போது தான் நாங்கள் நைட்டு 12 நான் ரொம்ப சென்டிமெண்ட் அம்மா. நைட்டு 12 வந்து தூங்கிட்டு இருக்கேன். அம்மா வந்து ப்ரீத் பண்ண முடியல, காற்று ஆக்சிஜன். அப்போது எங்கள் ஃபேமிலியில் வந்து அம்மாவுக்கு மேத் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். எல்லாம் கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வண்டியில் தான் கூப்பிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னு சொல்லாங்க, ரொம்ப இவங்களுக்கு கொரோனா ரொம்ப ஹெவியாக இருக்குது, உள்ளவே சேர்க்கல, வெளியே அனுப்பிட்டாங்க. போய் இவங்க என்ன பண்ணாங்க, வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் டி நகரில், அந்த ஹாஸ்பிட்டலில் கீழே ஆம்புலன்ஸில், ஏன்னா எங்கள் வண்டியில் கொண்டு போனோம். அம்மாவுக்கு ரொம்ப சிவியர் ஆனோன்னே மேத்தா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் நேராக டி நகர் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல். எனக்கு காலையில் கால் வந்துச்சு, எப்போ மார்னிங் 5:30 நேராக ஹாஸ்பிட்டல் போயிடும். எங்கள் ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா இந்த லாஸ்ட் ப்ரீத் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரீத் போயிட்டே இருக்கு. அப்போது நாங்கள் ஒரே ஒரு வார்டு, வென்டிலேட்டர் வார்டு கேட்குறோம். அங்கே 4 lakhs இவ்வளோ டேஸ்க்கு அப்படி ஒரு பேக்கேஜில் தான் போயிட்டு இருந்தது, எல்லாருக்குமே தெரியும், எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்களும் ஓகே எப்படியாவது கிடச்சிரும் அப்படி, கொஞ்சம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சால் ரொம்ப ஃபெய்த்து, ரொம்ப பிலீவாக இருந்தோம், ஒரு வார்டு கிடச்சிரும், அம்மாவுக்கு வென்டிலேட்டர் கிடச்சிரும் ப்ரீத்னால. ஆனால் ஹாஸ்பிட்டல் கிடைக்கல. அந்த ஷிஃப்ட் ஆகுறாங்க, இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. அம்மா ஆம்புலன்ஸில் எல்லாம் தெருவில் எங்கள் அக்கா பசங்க எல்லாம் வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லாங்க, பாட்டி மூச்சு விட்டுறாத, தூங்கிடாத, கண்ணை மூடிடாத, முழிச்சிட்டே தட்டி. அம்மா சொல்ல, இல்லை என்னால் முடியல, விட்டுறேன். அப்போது எங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வேணும். அது வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ ருப்பீஸு, ரொம்ப காஸ்ட்லி அது. அதுவும் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஏரியா தெரியும். அப்போது அந்த இது கால் பண்ணி அந்த டாக்டர் கேட்டு, சார் அம்மா ரொம்ப சீரியஸு பண்ணாங்க, எங்களுக்கு வென்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வந்தாங்க. ஆம்புலன்ஸ் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் நிற்க வச்சுட்டு வந்தார். வந்துட்டு அம்மா எங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன நினச்சாரோ தெரியல, அவர் பார்த்துட்டு, இல்லை எனக்கு இன்னொரு கால் வந்துச்சு, மேபி அவர் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சாரா, இல்லை எங்களெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியாக பார்த்து முடியாது என்ன நினச்சாரோ, இன்னும் எனக்கு அது ஒரு ஐடியா தான் இருக்குது. போயிட்டார், கத்தி அழுது என்னென்னோ பண்ணோம். அப்போல்லாம் வந்து சொல்லுது, மனசாட்சி அந்த நேரத்தில் பார்க்க முடியல. எல்லாருக்கும் பிளாங்காக இருக்குது எங்களுக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் தெரிஞ்சாலும், எவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை இல்லை அப்படியே. அதுக்கப்புறம் கிடைக்கல, அம்மாவுக்கு வாடும் கிடைக்கலன்னு. அப்புறம் கடைசியில் கவர்மெண்ட்லேயாவது போவோம், அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வந்து எல்லோரும் பார்த்துருக்கோம், இன்றைக்கும் இருக்குது, 108 வந்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க, கவர்மெண்ட் வண்டி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இது வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் 70 வண்டிக்கு பின்னாடி நிற்கிது. என்ன பண்ண, ஒன்றுமே பண்ண முடியாது, கத்தி கதறி அழுது. ஏன்னா இப்படி செகண்ட் தான் ப்ரீத் போகுது, கண்ணு முன்னாடி போகுது, கண் எதிரிலேயே அம்மா ஒரு ஆக்சிஜனுக்காக வென்டிலேட்டர் இல்லாமல் துடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் கூட ஆம்புலன்ஸில் வந்த பிள்ளை அவனை கேட்டால், எங்கள் வீட்டில் எங்கே சீரியஸாக இருக்காங்க மேம், கால் வருது சொன்னேன், எங்கள் அம்மா நான் பார்த்துக்குறேன், இல்லை பேஷண்ட்டு வெளியே இது பண்ணாமல் நாங்கள் போகக்கூடாது, தயவுசெய்து நீங்கள் போங்க, உங்கள் ஃபேமிலியில் பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது எப்போவுமே எங்களுக்கு அதுதான். எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது, ஹெல்பிங் மைண்டில், ஹெல்பிங் டென்னஸில். எங்களுக்கே நிறைய நீட் இருக்குது, ஆனாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க. யாராவது ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர் பேர் திருடனால ஒன்றும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் கொண்டு வந்து வச்சு முதல்ல சாப்பாடு கொடு, நல்ல ட்ரெஸ்ஸு கூட, அப்புறம் பேருனா கேளு, இந்த மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு வந்து, நீங்கள் போங்க உங்கள் ஃபேமிலி பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குவோம். கிடைக்கவே இல்லை வார்டு எங்களுக்கு, நான் எதிர்பார்க்கல. அதுதான் கடைசி எங்கள் அம்மா கூட இருக்கிற நேரங்கள். இறந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பில்லர் மாதிரி எங்கள் அம்மா. நாங்கள் இவ்வளோ பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து கொஷினே கேட்க மாட்டுறாங்க, ஏன் என்ன ஏது எப்படி எதுவுமே கேட்கும். யாரை கொண்டு போனாலும் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லாமல் இது பண்ணும், அவ்வளோதான். அப்புறம் அம்மாவோட பாடி எடுக்கிறதுக்கு இருக்கும்போது அப்போ வந்து கவர்மெண்ட்டில் சொன்னாங்க சிம்டம்ஸ். கவர்மெண்ட்டில் அப்போ மணி கொடுத்தாங்க பணம். அப்போ வந்து சிம்டம் கொரோனா இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அந்த மாதிரி சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லாம் எப்படியாவது அம்மா பாடி வீட்டுக்கு கொண்டு வரணும் சொன்னேன். கவர்மெண்ட்டில் 1 hour பாடி இப்போ சொன்னால் பேக் பண்ணி தான் கொடுப்போம், ஜிப் பேக்கில் தான். இப்போ எல்லாம் நின்றுட்டுருக்கோம். அங்கே ஒரு அம்மா அழுதுட்டுருக்கு. என்ன அழுதுட்டுருக்குன்னா, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, வெள்ளை துணி போட்டு சுற்றி காசு இல்லைன்னு அழுது. அப்போது எங்கள் அக்கா மகளை அப்பாவை காசு கொடு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்களை சுற்றி என்ன நடக்குது, எல்லாரும் ஒவ்வொரு தேவையில் இருக்கிறாங்க. இது அம்மாவை அழுவுறதா, அம்மா வீட்டு பேக் பண்ணி போது அங்கே ஒரு அம்மா அழுவுது, என்னம்மா கேட்டால் காசு. அப்புறம் கொண்டு போன ஒரு 1 hour
எல்லாம் அழுதாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அளவே அப்படியே அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக மே 1 அம்மா இருந்தேன். எல்லாம் அடக்கம் பண்ண போனால் அந்த இடத்துல என்ன சொல்ல, மண்ணு கூட போகலை. இந்த சிமெண்ட்லேருந்து வெளில வரும். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேடம் 15,500 கொடுத்தோம். 15,000 அப்போ என்னோடய சர்ச், நான் ஜிஹெச்எம் சர்ச் போகிறேன். ஸோ அவங்க அது எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மண்ணு கூட போல கேட்குறேன், மேடம் எதாவது பார்த்து செய்யுங்க மேம். வெறி வருது அவங்க. என்னடா இது இப்படி புதைச்சிட்டு வந்திருக்கிறோம். நமக்கு தான் உறவு, அவங்கள பொறுத்தவரைலாம் அது ஒரு கிளைண்ட் பிஸ்னஸ் ஆள் தான். 15,500 சார் எங்கேருந்து? அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுங்கியூர்லேருந்து காசிமேடு வரைக்கும் பெட்ரோல் போட்டால் 300 தான் ஆகும். அப்புறம் எதுவுமே பேசல, அமைதியாக வந்துட்டேன். வீட்டில் வந்து அப்போ தான் அழுதேன். நான் ரொம்ப அழுதேன். 5ஆம் தேதி அம்மாவுக்கு பர்த்டே, 65வது பர்த்டே. என்னோடய ப்ரேயர் ரூமில் ரொம்ப அழுதேன். ஆண்டவரே எப்படி இருக்காங்க, ஏன் அம்மாவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, ஏன் இந்த வென்டிலேட்டர் அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டாங்க, எங்ககிட்ட ஏன் அந்த நேரத்தில் ஒரு 4 lakhs கையில் இல்லை அந்த வார்டுக்கு இது பண்ணி. நல்லா தெரியுது பிஸ்னஸ், நல்லா தெரியுது, ஏன் கிடைக்கல. அம்மா பாடி எடுக்கிற அங்கே ஒரு அம்மா அழுது துணி வேணும்னு சொல்லிட்டு. ஏன் ஆம்புலன்ஸ்காரன் இப்படி கேட்குறாங்க. இப்படி இருக்குது அந்த ஒரு ரொம்ப அது ஆண்டவர் சொல்லு இல்லை, அவங்க அம்மா மாதிரி நிறைய பேர் சாகுறாங்க, நீ போய் காப்பாற்றா, ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்று. 5ஆம் தேதி அம்மாவுக்கு 65வது பர்த்டே, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்லாம் வச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் அழுகுறேன். இதெல்லாம் சொல்லி நன்றிச்சா ஏசப்பா, இது நன்றி ஏன் இப்படி இருக்கிறாங்க, என் மனுஷங்க இப்படி இருக்காங்க, பணம் இப்படி. அப்போ அதில் ஆண்டவரோட வார்த்தை வருது, போ போய் காப்பா. எங்கள் வீட்டில் யாரும் மெடிக்கல் ஃபீல்டு இல்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. எப்படி ஆண்டவரே இது சாத்தியம்? இல்லை நீ போ. இப்போ அம்மா அந்த மூக்குத்தி அதெல்லாம் விற்றுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு எங்ககிட்ட ஒரு ஆட்டோ இருந்தது. அந்த ஆட்டோ வந்து நாங்கள் என்னென்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஃபுட் ட்ரைவ்க்காக வச்சோம். அப்போது அந்த ஆட்டோவில் வந்து நம்ம பாரிஸில் ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது மெடிசன், அங்கே போய் ஃப்ளோ மீட்டர் அது ஆக்சுவலாக அதோட ரேட்டு வந்து 700-800 கூட இல்லை, அவன் 70,000 வாங்கினான். ஏன்னா ரொம்ப டிமாண்ட் அது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து கண்ட்ரோல் பண்ணது ஃப்ளோ மீட்டர் தான், பார்த்துருக்கீங்களா அந்த மீட்டர் அது. அப்புறம் அவர்கிட்ட அந்த ஷாப் பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல. அவர்கிட்ட என்ன சொல்ல, பில்லெல்லாம் கிடைக்காது. ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். சார் உங்கள் காலில் கூட வில்லுறேன், ஒன்று கொடுங்க சார். என்ன பர்பஸ்லாம் சொல்ல, ஒன்று வேணும் மேடம், டிமாண்டாக இருக்குது மேடம், உன்னால் கொடுக்க முடியுமா பந்தியில்? எவ்வளோ ஆனாலும் நான் கொடுக்குறேன், பில்லெல்லாம் கிடைக்காது, கொடுங்க சார். அப்போ அது என்னன்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. சிலிண்டர் வாங்கணும், மூக்கில் வந்து காற்று போகணும், அது வைக்கணும், அவ்வளோதான். அப்போது சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு சிலிண்டர் ஃபேக்ட்ரி உள்ளே போகிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, 4 மடங்கு முதல்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா கிடைக்கல, சிலிண்டர்லாம் இல்லை, ஹை டிமாண்ட். அப்போ அங்கே சிலிண்டர் வாங்கினேன், இதை வாங்கிட்டேன். ஒன்றுமே தெரியாது, ஒரு ஸ்பேனர் கூட வாங்க தெரியல எனக்கு. ஸ்பேனர் இல்லாமல் அதை ஆப்ரேட்டே பண்ணுது. நான் போயிட்டு ஜிஹெச் வாசலில் எங்கள் அம்மா எங்கே மணிக்கணக்கில் வெயிட் பண்ணணும் அங்கே போயிருந்தேன். ஃப்ளோ மீட்டருக்கு சிலிண்டருக்கு நான் போய் எப்படியாவது ஜனங்களை காப்பாற்றணும். அங்கே போயிட்டு நான் நிற்கிறேன். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து, என்னோடய ஆம்புலன்ஸில் வந்து O2 காலி ஆகிடுச்சுமா, என்னோடய பேஷண்ட்டை மாத்திர நீ. நான் இப்போ ஆட்டோவில் எல்லாம் இது பண்ணிட்டேன், இலவச ஆக்சிஜன். இப்போ நீங்கள் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய இதெல்லாம். அப்போ நான் சொன்னேன், அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே ஃப்ளோ மீட்டருக்கு. என்னம்மா என்ன நீ வந்து இப்படி நிற்கிற, எதுவும் ஸ்பேனில் எதுவும் இல்லை, கொடுக்கணும் எப்படி தெரியுமா, இது சானிடைஸ் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்ணார், சரி ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டை ஷிப் பண்ணுவோம், நான் அப்புறம் சொல்லி கொடுக்குற. அவர் என்ன பண்ணார், அவர் ஆம்புலன்ஸில் எல்லாம் கொண்டு வந்து அவரோட டூல்ஸ் எடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அம்மா வந்து வச்சார். அதாவது 19 வந்துருச்சு, பரபரன்னு செய்கிறார். எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். அதுலேருந்து மாஸ்க் கூட நாங்கள் வாங்கலை, எனக்கு மாஸ்க் கூட வாங்கணும்னு தெரியல. அவரோட மாஸ்க்கே கொண்டு வந்து இது பண்ணி அப்படி கொடுத்தாரு பாருங்க. 90 போயிடுச்சு. எல்லாம் அவங்க மருமக ஒரு மாமியார் கத்தி இது ஸ்ட்ரெச்சஸில் வந்து ஒரு வார்டு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா உயிர் பிழைச்சிட்டாங்க. அந்த மருமக வந்து சொல்ல, கடவுள் மாதிரி வந்து காப்பாது. அந்த அந்த வேர்டு வந்து என் மனசு ஆழத்தில் போயிடுச்சு. எங்கள் அம்மாவை நான் திரும்ப
காப்பாற்றிட்டேன். அந்த ஒரு இது வந்து அப்புறம் அவர் அந்த 108 ஆம்புலன்ஸ் என்ன பண்ணார் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு என் கூட ஓட்டின வண்டி டிரைவர் தம்பிக்கு இதுதான் மேட்ரு, இவ்வளோ வந்து அவ்வளோ கொடுக்கணும். 0 ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பிலீவோ எனக்கு தெரியல, சொல்கிறவங்க கூட பிலீவ் பண்ண அப்படியானு அது என்னாலே பிலீவ் பண்ண முடியல. அதாவது பைபிளோட சொன்ன விசுவாசித்தாலும் விவரிக்க முடியாத காரியம் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா சுத்தமா அனுபவமும் இல்லை, அது என்ன பண்ணணும் மெடிக்கல் வாசனையும் இல்லை பார்த்து எங்கள் ஃபேமிலியில். ஒன்று இனி கூட ஏதாவது டேப்லெட் வேணா கூட நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் தலை வலிக்குது வயிறு வலி தான் தர டேப்லெட் பேர்லாம் அப்படி தான். நாங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே அது உள்ள ஒரு நர்ஸ் ஒரு சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள பிடிச்சி டீனை பிடிச்சி பர்மிஷனை வாங்கி ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் கொடுத்துட்டோம். எல்லா ஆக்சிஜன் எல்லாம் காலி ஆச்சு. ஓகே வீட்டில் போயிட்டு இன்றைக்கி தான் கடைசி நாள், வருவேனா என்னான்னு தெரியாது, நான் வரலன்னா என்னோட அக்காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். அப்படி தான் ஒரு டீலிங்கில் தான் போகிறேன். ஏன்னா வீட்டில் இருக்காங்க சாகுறாங்க, அரசியல்வாதி எல்லாரும் போகிறாங்க. எனக்கே அங்கே பெரிய பாதிப்பு. ஒரே ஆம்புலன்ஸ் சத்தம், மனுஷா அழுகுற சத்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவர் 3லேருந்து மார்ச்சரிக்கு அங்கே போவோம். இப்போ தான் பேட்டரி வண்டியில் வச்சு, அப்போல்லாம் ஸ்ட்ரெச்சில் ஒவ்வொரு பெணங்களும் ஒவ்வொருத்தரும் போகும்பொழுது அழுகிற சத்தம், கத்துற சத்தம், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்கெல்லாம் அதெல்லாம் வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஓகே மறுநாள் நான் போய் அந்த ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி போனோன்னே அவங்க எம்என் காவாங்கரையில் இருக்காங்க. போனோன்னே அந்த லேடி வந்து என்னை வந்து ஹக் பண்ணிட்டாங்க. அவங்க தான் லேடி தான் நடத்துகிறாங்க அந்த ஃபேக்ட்ரி. என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் ஓட்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த 108க்கு அந்த கவர்மெண்ட் வண்டி தான். அவங்க என்ன பண்ணாங்க, மேடம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? பார்லிமெண்ட் நியூஸில் உங்களுக்கு எல்லா நியூஸ் போட்டிருந்தாங்க, நான் வந்து பார்த்தேன், நாங்கள்லாம் காசுக்கு விற்கிறோம், உங்கள் அம்மா இறந்து எப்படிம்மா உன்னால் ஒரு 3 நாளில் இப்படி போயிட்டு அங்கே உயிரை காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. அவங்க அழுகுறாங்க. அப்போ அவங்க ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஆட்டோ இந்த அம்மா வந்துச்சுன்னா எத்தனை முறை வருதோ ஃப்ரீயாக கொடுங்க. 800 பேருக்கு மேலே காப்பாற்றணும். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனிமேல் இதெல்லாம் செய்யவே கூடாது, செய்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடும். ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே இறங்குனீங்களே, அதை கர்த்தர் கனப்படுத்தியிருக்காரு. அது ஒரு பெரிய வழி தான் பதர். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அந்த வெயிட் பண்ண நேரத்துலலாம் பார்த்தோம், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இல்லைன்னா இவ்வளோ பெரிய இழப்பு. எங்களுக்கு இன்றைக்கும் அம்மான்னு சொன்னாவே கண்ணெல்லாம் கலங்கும். மிகப்பெரிய சப்போர்ட்டு, ரொம்ப பேக் போன் தான் அம்மா. அப்படி ஒரு வீட்டில் ஒரு உயிர் இல்லை, ஒரு உயிர் போயிடுச்சு, அது அவங்கள சார்ந்து இருக்கும் போது எல்லாமே அவங்க கிட்ட கிடைக்கும் போது இல்லைன்னும் போது இப்போ ஒரு குடும்பத்துலேயும் யோசிச்சு பாருங்களேன். நாங்களாவது 1 hour எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். நிறைய பேரை பார்க்க கூட முடியல. நாங்களே நிறைய பேர் அடக்கம் பண்ணோம் கொரோனா நேரத்தில். அந்த பிபிடி கிட்லாம் போட்டு நிறைய பக்கத்தில் கூட நிற்க வைக்கல. ரொம்ப கொடுமை. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே நாங்கள் இருந்து 800 பேரை காப்பாற்றணும். அப்புறம் 7 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு தருவாங்க, அட்டெண்டருக்கு தர மாட்டாங்க. டெய்லி ஃபுட்டு அவங்களுக்கு 3 times ஃபுட்டு கொடுக்கறது. அப்புறம் நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலில் நாப்கின் பேங்க் வச்சோம் என்னோடய ஃபேஸ் போத்து. அப்போ வந்து எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு, கடை இல்லை, நாப்கின் பேங்க்ஸ் வச்சோம். அதுக்கப்புறம் அது ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வார் ரூம் ஒன்று ஓப்பன் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏன்னா எல்லா டிவிலையும் எங்கள் நம்பர் டிஸ்பிளே எல்லா டிவிலையும் ஒரு நாளைக்கு மோர் தென் 3000 கால்ஸ் வரும் ஃபார் ஆக்சிஜன். ஆமாம், சிலிண்டர் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, எங்கே ஹாஸ்பிட்டலில் வார்டு இருக்குது, எங்கே அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி கால்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு வார் ரூமே அப்போ நாங்கள் பண்ணோம். அது எங்களால் மறக்கவே முடியாது. அந்த வார் ரூம் கால்ஸ் வந்துட்டு ஏன்னா நான் அந்த 3 மாதம் தூங்கவே மறந்துட்டேன். என் கண்ணிலே ப்ரெஷர் வந்துருச்சு. என் டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு கண்ணு ரெட்டாக ஆயிடுச்சுன்னா உனக்கு அலாட்டு 3 hours ஆடாமல் அசையாமல் படுத்துக்கும். என்னை வார்ன் பண்ணியிருக்கா டாக்டர் 3 months. ஏன்னா ஒவ்வொரு கால்ஸும் ஒவ்வொரு உயிர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து கொடுங்கியூரில் இருக்கோம். ஒரு பேஷண்ட் ரெட் ஹில்ஸ்லேருந்து ஸ்டான்லிக்கு போனோம். அப்போ எனக்கு கால் வருது, மேடம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வந்து அவங்க மாமியார், அவங்க மனைவி, 2 பிள்ளைங்களுக்கு, குடும்பம் எல்லாத்துக்கும் ஜுரம். எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிருக்காரு. இவர் காட்டில் இவர் விட்டுட்டு இருக்காரு. இவர் காடு
மார்னிங் அவர் தூங்கும்போது அவருக்கு ப்ரீத்திங் இஷ்யூ ஆகிடுச்சு, ப்ரீத் பண்ண முடியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் அப்பாவால் மூச்சு விட முடியல, நாங்கள் இப்படி தான் போகிறோம், எனக்கு ஆக்சிஜன். அவங்க வந்து வெதர், அதாவது நாங்கள் இங்கே இருக்கோம், அவர் இங்கே இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்துகிட்டே இருக்கும்போது கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் ஸ்ட்ரீட்டில் வந்து இது பண்ண முடியாது, இங்கே கேவிடி ஹாஸ்பிட்டல் அங்கே இருங்க, நான் சிலிண்டர் கொண்டு வரேன். நான் பைக்கில் சிலிண்டர் போட்டு அதெல்லாம் போட்டு அவங்க வண்டி நிற்கிது வெதர், நான் போய் அவரை மீட் பண்ணேன். ஆல் அவுட். இப்படி 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 இப்படின்றதுக்குள்ள நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒரு உயிர் போயிட்டுருக்கு. எவ்வளோ உயிர் போயிடுச்சு வெதர். அப்போ அதுக்கப்புறம் புரியல எனக்கு. பார்த்தா 2 பொம்பளை குழந்தைங்க, ஒய்ஃபு, அவங்க மாமியார், அப்படி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க பயந்துட்டு இருக்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரீத் பண்ண ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல, இறந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டில் இது பண்ண போல வீட்டுக்கே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டில் போனால் பாடி கொடுக்க மாட்டாங்க கொரோனான்னு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு வரும்போது சொல்லுது கண்ணில் தண்ணியே இல்லை, எனக்கு ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ விஷயம் பார்த்து 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 அப்படியே தான் அப்படியே போயிட்டுருக்கும் போது நினச்சேன் நான், எல்லோரும் மணி 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 மணி. அப்போது எனக்கு அம்மா அடக்கம் பண்ண அந்த வண்டிக்கு பணம் இது பண்ணோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த மூக்கில் ஒரு ஸ்டிக் மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்தாவே தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொரோனா கண். அப்போது வண்டி ரொம்ப இஷ்யூவாக இருந்தது. இந்த தெருவுலேருந்து ஒரு 3வது தெருவுக்கு போகிறதுக்கு 1500 2000 ஆகும். எங்ககிட்ட ஒரு ஈக்கோ இருந்தது. நான் என்ன பண்ணேன், அந்த என்டிடிவி என்னை ஒரு ஷூட் பண்ணி போட்டாங்க. யார் எங்ககிட்ட ஆக்சிஜன் வாங்கினாங்க, யார் உயிரோடு இருக்கிறாங்க, ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு டிவிலே இருக்குது. அதை பார்த்து லோட்டுன்னு ஒருத்தவங்க 1 lakh யாருன்னே எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் அதெல்லாம் சர்ச்சே பண்ணல. இந்த மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பேங்க்கு. அப்போது அதை எங்ககிட்ட இருக்க காரை அப்படியே பாண்டிச்சேரி அமிச்சு ப்ராப்பர் ஆம்புலன்ஸாக மாற்றிட்டேன். தெரியாது வெதர் எனக்கு ஆம்புலன்ஸ்னா என்ன ஒன்றுமே தெரியாது. ஏன் காசு வாங்குறாங்க, ஏன் ஆம்புலன்ஸ் வச்சு ஏன் காசு ஃப்ரீயாக கொடுத்தா என்ன, அட்லீஸ்ட் 3000 4000 என்னங்க உயிர் காசு தான் வேலை. என்ன பண்ணேன் நான், அந்த என்கிட்ட இருக்க ஈக்கோவை நான் வந்து ஆம்புலன்ஸாக மாற்றிட்டு அது ஃபுல்லாக எங்கள் அம்மா பேரை போட்டுட்டு ஃப்ரீ ஆம்புலன்ஸ். இந்து பேப்பர் வந்து பெரிய ஆர்டிக்கல் போட்டாங்க, இந்த மாதிரி ஓட்டு ஆட்டோ வந்து இப்போது ஆம்புலன்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வேணும்னா கால் பண்ணு. கால் பறக்குது எங்களுக்கு. ஒரு டிரைவர் போட்டோம் நாங்கள், டேல 1 நைட்டில் 1. எங்கே போனாலும் ஃப்ரீ தான், வெறும் கொரோனா பேஷண்ட் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க வித, நான் கொரோனா பிபிடி கிட்டு ட்ரெஸ்ஸும் சரியாக போடலை, மாஸ்க்கும் சரியாக போடலை, ஒரு நாள் கூட காய்ச்சலையும் படுக்கலை, ஜுரத்துலையும் படுக்கலை வித. ஆனால் கொரோனா பேஷண்ட் என் நெஞ்சில் சார்ஜ் தான் இது கொடுத்தோம், மடியில் படுக்க வச்சுதான். ஏன்னா சில நேரத்தில் அங்கே இடம் இருக்காது, அப்படின்ட்டு தான் கொடுத்த. ஒரு நாளும் காடோட பியூர் கிரேஸ் தான். எங்கள் ஆட்டோவை ஆட்டோவாக மாற்றணும், காரை ஆம்புலன்ஸாக மாற்றணும். இப்போ பைக்கு என்கிட்ட இருங்க, பைக் தான் சென்னை டு லடாக் வரைக்கும், காஷ்மீர் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கோவிட் ஃப்ரீ இந்தியா, கோவிட் இல்லாத இந்தியாவை உருவாக்கணுன்றதுக்காக, அது நான் ஒரு அவேர்னஸ்க்காக வேக்சினும் ஆக்சிஜனும் வச்சு ஃபுல்லாக போயிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் பிரதர் நான் 20 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ண ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த கொரோனா வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. நிறைய மீடியா, எல்லா டிவி சேனலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டிவி சேனலில் என்னை இன்டர்வியூ பண்ணுறதை விட எங்கள் கான்டாக்ட்ஸ் நம்பரை எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லா டிவி சேனல்ஸும் எங்களோட நம்பர் இது பண்ணதால இன்றைக்கும் எங்ககிட்ட 17 கான்சன்ட்ரேட் இருக்குது, 17 வெளியே தான் இருக்குது. 4 சிலிண்டர் இன்றைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டைப் இருக்குது. யாருக்காவது இன்றைக்கும் சிலிண்டர் வேணும், கான்சன்ட்ரேட் வேணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் கூட மேபி உங்களுக்கு சிலிண்டர் தேவை, கான்சன்ட்ரேட் வேணால் ஆல்வேஸ் ஃப்ரீயாக தான், இப்போவும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சு நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக சேனலைஸ்டாக நாங்கள் அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கொரோனா தான் பிரதர் எனக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு மறக்க முடியாது. ஒரு பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து, நீங்கள் யார், எல்லா லாக்டவுனு என்ன கடை வச்சுருக்கீங்க, 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது சொன்னேன். சார் இந்த மாதிரி டிவியை பாருங்கள் சார். இல்லை உங்கள் ஒரு ஐசிஐசி பேங்க், உங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் தான் 100 ரூபா வருது, 200 ரூபா வருது, 10 ரூபா வருது, 20 ரூபா வருது, என்ன இது பண்ணுறீங்க அப்படி கேட்டு. இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆக்சிஜன் கொடுக்குறோம் சார். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் காண்டாக்ட் பண்ணார்.
அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கால் பண்ணாங்க, நிறைய ஜட்ஜு. நான் சொன்னேன் ஜட்ஜஸ்லாம் வந்து ஒரு ஜட்ஜ் எனக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் ஏன் சார் கலாய்க்கிறீங்க, நான் உண்மையான ஜட்ஜுமான், ஜட்ஜெல்லாம் எப்படி சார் எனக்கு கால் வரும். ஆனால் நான் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஜட்ஜு தான் வந்து ஓப்பன். ஜட்ஜு பார்க்கும்போது ரொம்ப சாரி கேட்டேன். ஏன்னா AK-47 வந்தார், அது மறக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்தும் எனக்கு என்னோடய இன்டர்வியூ கேட்டாங்கன்னா நான் கொடுக்கல. நம்ம சென்னை ஊடகம் தான் அவங்க நியூஸ் கொடுப்பாங்க. அதை அப்புறம் CM அவார்டும் பண்ணாங்க, அதுவும் நான் வாங்கலை. இதனால ஏன் இந்த விருதுகள்லாம் தவிர்க்கிறீங்க? இல்லை, இது என்னோட கடமை பிரதர், என்னோட கடமை நான் செஞ்சேன். அதனால் எனக்கு அப்போது எனக்கு அவார்டு வாங்கணும், இன்டர்வியூ கொடுக்கணும், CMPM எனக்கு அப்போது இது இல்லை. எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன், என்னோடய வலி உயிரை நான் காப்பாற்றினேன், அதுக்கு எனக்கு அங்கீகாரம் நிறைய. அதுக்கப்புறம் நிறைய அவார்டு வாங்கிட்டு போகுது, இனி வாங்கணும். கர்த்தர் வந்து உங்கள் அம்மாவை எடுத்ததுக்கும் வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குல்ல, இன்றைக்கி எவ்வளோ உயிர்களை காப்பாற்றணும்னு சொல்லி உங்ககிட்ட இந்த இதையும் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கிறேன். இதை எடுத்தால் தானே நீ இப்படி யோசிப்ப அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுடைய கொடுக்கறதுன்றதை விட கர்த்தர் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்துருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன ஹெல்ப் வேணும், எல்லார்கிட்ட இருந்தோம். அதே மாதிரி நான் காப்பாற்றின எல்லாருமே வந்து என்னை பார்த்து முதல்ல கேட்டேன், நீங்கள் கிறிஸ்டியனா? நான் கண்டிப்பாக இதை நம்ம ரொம்ப பதிவு பண்ணணும். எல்லார் வாயிலிருந்தும் நீங்கள் கிறிஸ்டியனா, எல்லார் வாயிலிருந்தும் நீங்கள் கிறிஸ்தவங்களா, நீங்கள் கிறிஸ்டியனா, நீங்கள். ஏன்னா எல்லோரும் பேக்கெட்டில் கை வைப்பாங்க, அம்மா என் பையன் மூச்சு நல்லா விடுறாம்மா, அக்கா எங்கள் அப்பா நல்லா விடுறாருக்கா, என்னக்கா வேணும் உங்களுக்கு சொல்லுங்கக்கா, எங்கள் வீட்டில் ஆட்டோ நிற்கிது, சும்மா தான் கார் நிற்கிது, என்ன காசு வேணும், பெட்ரோல் போடணும். நான் சொன்னேன், ஒரு பைசா கூட ஒருத்தர்கிட்ட கூட. எங்களுக்கு பஜாஜ் அப்போ ஒரு ஆட்டோ கொடுத்தாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஆட்டோ தானே இருக்குது. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பஜாஜ் ஆட்டோவை பஜாஜ் கம்பெனியில் போய் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நேசம்னு ஒரு அறக்கட்டளை, அவங்களும் ஒரு ஆட்டோ எங்களுக்கு கொடுத்தோம், அந்த ஆட்டோவும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டோம். நிறைய பேர் அந்த என்னங்க வேணும், நான் உங்களுக்கு என்ன, எனக்கு அந்த நேரத்தில் என் கண்ணு முன்னாடி இருந்ததுலாம் உயிரை காப்பாற்றணும். என்ன அதோட கான்டெக்ட்ஸ் கூட நான் இது வச்சில. யாராவது எங்கேயாவது பார்த்தா நான் கொரோனா நேரத்தில் உங்களுக்கு, ஏன்னா நான் சேவ் கூட பண்ணலை, எனக்கு அந்த நேரத்தில் இருந்த ஒரே ஒரு மைண்டு எனக்கு முன்னாடி இருந்ததுன்னா, ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் உதவி செய்கிற எல்லாமே ஒரு ஆதாயத்துக்காக தான். எந்த ஆதாயம் இல்லாமல் அது ஒரு ஆத்மா, அதுக்கு ஒரு தேவை, அது ஒரு உயிர். நீங்கள் ஒரு உயிருக்கு என்ன இது கொடுப்பீங்க, விலை மதிப்பற்றதாச்சு, அது என்ன கொடுப்பீங்க? நிறைய பேருடைய கண்ணீர் எனக்கு நன்றி சொன்னாங்க, நிறைய பேரோட கண்ணீர் சொல்ல, நிறைய வயசில் மூத்தவங்கெல்லாம் நிறைய பேரோட வாழ்த்து தான் வேணும். எல்லாரும் என்னை பார்த்து சொன்னது, நல்லா இருப்ப தாயி, அவ்வளோதான், நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா, யார் பெற்ற பிள்ளையோ நீ நல்லா இருப்ப. அதை கேட்க எங்கள் அம்மா இல்லை. ஸோ எல்லாரோட வாயிலிருந்து வந்த ஒரு காரியம் அதுதான். ஸோ நான் உண்மையாக என்னென்ன தேவன் நம்மளை நேசிக்கிறாரு, அந்த அன்பு தான். நம்ம சுயமாக நம்ம ஒன்றுமே இறக்கம் வர இன்னொரு நம்ம மேலே அன்பு வச்சு அவரும் இறக்கப்படுறதுனால தான் நம்ம இறக்கம் காட்ட முடியுது. யாரோ ஒரு சிலர் தான் கட்டாயமாக இது மாதிரி பிறக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி அன்னை தெரேசா அவர்களை வந்து உண்மையாகவே நம்ம வந்து படித்து தான் இருக்கிறோம், அவங்களோட தொண்டு சேவையில் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த மாதிரி காரியங்களில். இது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஹோம்ஸ் நடத்துகிறோம் இல்லைங்களாக்கா? ஆமாம், அது என்னோடய விஷன் என்னென்னா ஸ்ட்ரீட் தான். இப்போ சொல்கிறாங்க ஒரு 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 ஸ்டாட்டிக்ஸே சொல்கிறாங்க, ஜோன் 15 ஜோன் இருக்குது, 42 ஸ்ட்ரீட் இருக்குது சென்னை. எங்களோட ஃபுல் விஷனே வந்து தெருவில் இருக்க மக்கள் தான். ஏன்னா நம்ம அங்கேருந்து தானே, அதுதானே நம்முடைய சீடு விதை. இப்போ தெருவில் யார் இருக்கிறா? நரிக்குரங்கு இருக்காங்க, திருநங்கைகள் இருக்கிறாங்க, லெப்ரசி இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் உமன் இருக்கிறாங்க, HIV பாதிக்கப்பட்டவங்க, கேன்சரில் பாதிக்கப்படும், சில ரெஸ்கியூ டீமில் இருக்கோம் நாங்கள், காவல்காரங்கள்னு கமிஷனர் கீழே ஒரு ரெஸ்கியூ டீமில் இருக்கும். சென்னையில் எங்கேயாவது நிறைய நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் பெண்கள் ஆடை இல்லாமல் அப்யூஸ் நிறைய பார்க்குறோம். கால்ஸ் வரும், எனக்கு கால்ஸ் வரும் 24/7 ஃபோனு. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ஹோமில் போய் போலீஸ்
மெமோவோட சேர்த்து இப்போ வந்து பப்ளிக்கே அதை செய்கிறாங்க. முதல்ல எல்லாரும் பார்த்தும் பார்க்காம, கடந்து போயிடும். ஆனால் இன்றைக்கும் நிறைய நடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஸோ நம்ம முன்னாடி ஒரு உயிர் ஒரு ஒரு தேவை ஒருக்காகனா கண்டிப்பாக உதவி பண்ணணும். எனக்கு வரும், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும், உமன்ஸ் ஹெல்ப்லைன்லேருந்து வரும், போலீஸ்லேருந்து வரும், RBF போலீஸ்லேருந்து வரும், ஜென்ரல் இது வரும், எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வந்து எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம். அது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துகிறோம், பெக்கர்ஸ் ஹோம் ஒன்று நடத்துகிறோம், விமென்ஸ் வித் சில்ட்ரன் டெஸ்டிடியூட் உமனுக்காக நடத்துகிறோம். ஸோ எங்கள் ஹோமில் இவங்கள தான் வைக்க முடியும். எங்கள் ஹோமில் இல்லாதவங்க ஒரு மேபி மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை அந்தந்த சென்னையில் இருக்க எல்லா ஹோம்ஸோட, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோம்ஸோட நாங்கள் டைப். ஸோ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இவங்களுக்கு எங்கே இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய ப்ராப்பராக எப்படி செய்யணுமோ நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பதர் இப்போது முதியோர்கள் அதை கண்டிப்பாக நான் பதிவு பண்ணணுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எடுத்துகிட்டு போய் குழந்தைங்கள ஹோமில் சேர்ப்பாங்க. இப்போ அப்படியே இப்போ தலைக்கீழ ஆகிடுச்சு. எல்லோரும் எனக்கு வந்து நிறைய நாங்கள் அந்த பெக்கர்ஸ் ஹோம்னா முதியோர்கள் இல்லை இதனால் நிறைய ஃபோன் கால்ஸு பேசும்போது கோமாக பேசுவானா, எனக்கு தண்ணி ஊற்றணுன்னா சிஸ்டர் என் ஒய்ஃப் வந்து நான் வேணுமா அம்மா வேணுமா கேட்குறாங்க சிஸ்டர், நான் என்ன பண்ணுறேன் சிஸ்டர், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹோம் இருந்தால் சொல்லுங்கள், காசு கூட கொடுக்குறேன் சிஸ்டர், ஒரு 2000 ரூபாயில் ஹோம் பாருங்கள், இல்லைன்னா ஒரு 3000 ரூபா இருந்தால் கூட. யாருக்கு பேரம் பேசுகிறது? அம்மாவுக்கு 2000 ரூபா பாரு சிஸ்டர், ஒரு 3000 ரூபானா கூட ஓகே சிஸ்டர் சமாளிச்சிடுவேன். அவரை பெற்ற அம்மாவுக்கு சமாளிக்கிறேன். மனைவி வந்து டெய்லி சார் சில நேரத்தில் மனைவிமாருங்க கால் சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமா, எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை சிஸ்டர், நான் ஒரே ஒரு பொண்ணு தான், அவர் வந்து அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க, கை கால் விழுந்துச்சு சிஸ்டர், நல்லா இருந்தாலும் நான் வச்சுப்பேன், இப்போ கை கால் வர விழுந்துருச்சு அதனால அவர் வேணான்னு. உங்கள் அம்மாவை நான் சொல்லுவாங்களா? அப்படி நிறைய பேர் ஒரு முறை எனக்கு இது மறக்கவே முடியாது. நம்ம ஐநா வரும் சிக்னலில் ஒரு அம்மா 2 நாள் ஒரே இப்படியே திரும்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு கால்ஸ் வந்துச்சு, மாதிரி இந்த இடத்துல ஒரு அம்மா 2 நாளாக இப்படி இருக்கிறாங்க, இந்த அட்ரஸில் போய் பாருங்க. பார்த்து அம்மா என்னம்மாண்ணா, பையன் நேற்று போனாம்மா பெட்ரோல் போட, இன்னும் வரலம்மா, அவங்களுக்கு தெரியல பையனுக்கு அம்மா வேணா விட்டு போன தெரியல. அங்கே என்ன பண்ணாங்க, ஸ்டில் 2 நாளும் அந்த தாய் வருவானா. அதே மாதிரி சென்ட்ரல்லேருந்து நிறைய எடுப்போம், நாங்கள் சென்ட்ரல் கேசஸ் எடுப்போம், RBF போலீஸ் மேம். அங்கே சில அம்மாக்கள் இருப்பாங்க, என்ன பாட்டி டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் போனாம்மா, திருப்பதி கூப்பிட்டு போகிறேன்னு, இன்னும் வரலம்மா, தனியாக போயிட்டான் பாருமா, என்னை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த அம்மா டிக்கெட் சென்டரே பார்த்து அங்கே இருக்க போலீஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பர்சன் 3 hours 4 hours மேலே ஒரே இடத்துல ஒரு ஆப்போசிட்டில் GH இருக்குது, GHல ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சுகர் ஒரு அம்மா எடுத்தோம், விரல் எடுத்தேன், முடிஞ்சிச்சு, ஊருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுமா, டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் போனால் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாம்மா. இவ்வளோ கேசஸ், இவ்வளோ பேர். தாய் எப்படி தெரியுமா, அது உன் பையன் உனக்கு வேணாம் உன்னை விட்டு போனாலும் ஏற்றுக்க மாட்டான், இல்லை என் பையன் வருவான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு கேஸ் ஒன்று எடுத்தோம் நாங்கள், வியாசார்படியில் தான் அந்த கேஸ். அந்த தெருவில் வண்டி கூட போகாது, அவருக்கு 99 வயசு வந்து அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்து வேணாம் அவரை ஹோமில் சேர்த்துருங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? பிள்ளைனா சொந்த பிள்ளை, 7 பிள்ளைங்க, நிறைய பேர பிள்ளைங்க, அவங்க வீட்டு வாசலில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துங்க. இப்போ போலீஸும் நானும் போனோன்னாங்க, அவங்க பையனை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி வேணான்னு சொல்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், சார் நான் கூட அவருக்கு எவ்வளோ ஆகும் மாதம் 2-3 நேரம் ஆனால் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் சார் வயசாகிடுச்சு, இன்னும் 1 வருஷம்தான் நியூஸ் உங்களை தேடி வரோம் சார், 100 வயசு, உன் வேலை என்னவோ அதை பண்ணிட்டு போகிறேம்மான்னு. அவரும் எனக்கும் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் சண்டை. போலீஸ் சொல்லிட்டார், மேடம் ஏன் மேடம் கிட்ட பேசுகிறீங்க? அப்போ சார் இவர் வேணான்றாரா, எத்தனை பிள்ளைங்க இருக்கான் பேர பிள்ளை, இவன் வேணான்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் சார், நம்ம போய் ஹோமில் சேர்க்கலாம். அவரும் உடனே போலீஸ், சார் அப்பா மேடம் சொல்லுறது கேளுங்க, வேணான்னு எழுதி கொடு. அப்படியாவது எழுதி கொடுக்க மாட்டாங்க, எழுதி கொடுக்குறாங்க. மருமக எங்க, நான் எழுதிட்டேங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க, ரெடியாக இருக்கேன். எல்லாம் சரி, பேரப்பிள்ளை எல்லாம் இப்போ டிகிரி படிக்குதுங்க, எல்லாம் காலேஜ் பசங்க, அது சரி மேபி அவங்களால கொஞ்சம் ஈரமாக இருக்கிறோம், எல்லாம் கையெழுத்து போட்டு. எனக்கு நான் ரொம்ப தோற்று போயிட்டேன் அந்த இடத்துல. என் அம்மா என் அப்பா அவங்க சாகிறத நான் தான் இதை எல்லாருக்கும் சொல்லணும், தவிர அவங்க ஹோமில் இருந்து அவங்க நமக்கு சொல்லக்கூடாது.
ஒரு நாளும் பேரண்ட்ஸ் வந்து இதான் நல்ல பேரண்ட்ஸ்க்கு நல்ல பிள்ளைங்க, நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை ஹோமில் சேர்க்குறாங்க, அவங்க சூழ்நிலை. நான் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காகவே வாழ்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைங்க விடும்போது ரொம்ப மனவேதனை, ரொம்ப ரொம்ப அன்றைக்கி நான் தோற்று போயிட்டேன். நான் போலீஸ் ஏமா அழுவுற? இல்லை சார், எங்கள் அப்பா இப்போ தான் இறந்தார், 1 மணி நேரம் எங்கள் அப்பா இருக்க மாட்டார், ஏன்னா எங்கள் அப்பா கூட பேச வேண்டியது நிறைய இருக்குது சார், அது இருக்கும் போதே தெரியல, நிறைய ஒர்க்கு போயிடுவேன், இப்போ தான் சார் இல்லாத போது தான் சார் தெரியுது, அவங்ககிட்ட எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ சேர்த்து வைக்கணும் பார்க்குறேன், இறங்குமா ஜனம்லாம் இறங்காதம்மா, நீ வேஸ்ட்டு, நீ கூப்பிட்டு போய் நல்ல ஹோமில் செய். அப்புறம் நான் என்னென்ன அவர் அந்த வண்டி வரல, அவர் டிரைவர் தம்பி போலீஸ்லாம் சேர்த்து தூக்கிட்டு வண்டியில் உட்காரு. அப்போது அந்த தெருவில் இருக்கிறவங்க அவருக்கு பீடி, செருப்பு, பிஸ்கெட்டு, லுங்கி ஜனங்க கொடுக்குறது 10 ரூபாலாம் பிள்ளைங்களுக்கு வேணாம், எல்லாம் மாடி வீடு போயிடுச்சுங்க, தெருவில் இருக்கிறதுங்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்து தராங்க. ஒரு நல்ல மனுஷன், ஏன்னா போனா இருப்பா அப்படி இல்லாமல், அப்போ அந்த மனுஷன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. அவர் கடைசியாக தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணார், அவரை கொண்டு போயிட்டு. 99 வயசு. இப்போ இவங்களுக்கு வந்து மகிழ்வகம், ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மகிழ்வகம்னு வச்சுருக்கோம். இவங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் பெக்கர்ஸ் ஹோம், அவங்களுக்கு வந்து தாயகம், பெண்கள் காப்பகத்துக்கு வந்து வாழ்வகம். இப்போ கும்மிடி பூண்டியில் நிறைவகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ரே பண்ணிக்கோங்க. என்னென்னா கருவில் இருக்கிற குழந்தைலேருந்து கல்லறை போகிற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் மறக்கப்பட்ட பொருள் இவங்க வேணாங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி அழுகுன நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவங்கள நாங்கள் டேக் கேர் பண்ணி அவங்களுக்கான எப்போவுமே ஒரு ஓப்பன் டோர் இருக்குது அவங்களுக்கு. சும்மாலாம் தரல, ஆண்டவர் ஸ்ட்ரீட் விஷன் சொல்லி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்கார். மகிழகம், வாழ்வகம், தாயகம், இப்போ நிறைவகம் கட்டுறோம். நம்மளோட ரெக்கார்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன், எவ்வளோ பேரை நம்ம வந்து இது வரைக்கும் சந்திச்சிருப்போம். ரெஸ்கியூ மட்டும் நாங்கள் காவல்காரங்கள் அவங்க டீமோட சரி 8000க்கு மேலே பார்த்தா டெய்லி நியூஸ் பேப்பரில் வரும். நீங்கள் காவல்காரங்கள்னு பார்த்தீங்கன்னா 8000 மேலே அவங்களோட சேர்ந்து பண்ணியிருக்கோம், ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஆமாம், ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது எந்த ஆதரவும் இல்லாமல் ரோட்ல ஸ்ட்ரீட்ல. ஆமாம், இது மாதிரி. அப்போ குழந்தைகள் நாங்கள் பாய்ஸ் ஹோம் நடத்துகிறோம். அது எவ்வளோ பேர்? இப்போ நம்ம பாய்ஸ் ஹோமில் 24 பேர் வரைக்கும் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு இவ்வளோ இடம் தான், அது அரசாங்கத்தை ஜேஜே ஆக்ட் கீழே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை ஒன்று சேர்க்கணுன்னா நாங்கள் ப்ராப்பர் சிடபிள்யூசி நார்த்து சவுத்து சென்ட்ரலில் இருக்குது, அவங்கக்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கான ஹோம் கொண்டு போய் ஹோமில் சேர்க்கணுன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது மனநல குன்றி பிள்ளைங்க, மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சிங்கிள் மதர், அவங்கள பார்க்க முடியல, குழந்தைய என்னால் இன்னும் தூக்க முடியல, தனியாக பார்க்க முடியலன்னா நிறைய ஹெல்ப் பண்ணலாம். என்ன உதவி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டா சரியாக கைட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்வாங்க. மருத்துவ உதவி, என்ன உதவி இருந்தாலும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் இப்போவும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டு இப்போவும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபுட்டுன்னா எப்படி கொடுக்குறீங்க? டெய்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு 100 பேருக்கு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். அதை பல வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த பகுதியும் தானா? இல்லை சென்னையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி வருது. எங்கள் அம்மா கடைசியாக சொன்னதான் இதை நிறுத்தவே கூடாது அப்படின்னு, அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ மணிப்பூரில் ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு 30 சில்ட்ரனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டரே அங்கே காம்பவுங்கின்ற இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், குக்கி மக்கள் மத்தியில். இது மூலமாக வந்து எவ்வளோ பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? அதை வந்து நீங்கள் முன் வச்சு பண்ணுவீங்களா இல்லையா? இவங்களுக்கு எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை வந்து வெறும் சேவையில் மட்டும் காண்பிக்கணும்னா இல்லை பிரசங்கிச்சிருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது காரியத்து மூலமாய் வேதம் கற்பிக்கப்படுதா? நம்ம சேவையிலே தெரிஞ்சிடும். ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம வாயை திறந்து சுவிசேஷம் சொல்லவே தேவையில்லை. சம்திங் தே ஃபீல், அவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரத்துலலாம் வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஏதோ ஒன்று போவேன், நான் வந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருப்பார் ஒருத்தர், மேடம் எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுறீங்களா மேடம், என் ஜாபு போயிடக்கூடாது. ஷாக்காக இருக்கும் எனக்கு. அவனுக்கு எப்படி தோணுது நம்மக்கிட்ட ப்ரே பண்ணணும்னு சொல்லி. நம்மெல்லாம் நடமாடும் காஸ்பல், நடமாடும் சுவிசேஷம். இது நமக்கு ஸ்டேஜும் வேண்டாம், மைக்கும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இல்லை, இதுதான் உண்மையான ஒரு நிறைந்த தேவனுடைய அன்புன்னு பார்க்குறோம். ஆண்டவர் பார்க்கும்போது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார்ன்ற மாதிரி எனக்கு வந்து நான் கிறிஸ்துவத்தை போதிக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட அன்பு செலுத்தலை, அன்பு செலுத்துறது தான் என் கிறிஸ்தவமே அப்படின்ற மாதிரி
உங்களுடைய சேவை மூலமாக தேவனை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க நிறைய கண்டிப்பாக பேருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ட்ராக்ஸ் இந்த காஸ்பிள் பண்ண முடியும், மைக் இந்த காஸ்பிள் சொல்ல முடியும், ஸ்டேஜ் இந்த ஒன்றுமே வேண்டாம். அது உன் வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக மாறணும். இன்னைக்கு நான் யாருக்கும் வாய் திறந்து சுவிசேஷம் சொல்கிறதில்ல, எல்லாருக்குமே தெரியும். சம்திங் ஃபீல் இவங்கக்கிட்ட பேசினா எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அந்த விஷயம் கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபெய்த், இவங்க கண்டிப்பாக ப்ரே பண்ணுவாங்க, இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போது இல்லை இவங்க வந்து சீரியஸாக அவங்களோட ப்ராப்ளம் மாதிரி அதை பார்க்குறாங்க, சொல்லுங்கள் கேட்குற அப்படி இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நமக்கு தெரிஞ்சிடும்ல வெதர். இல்லை அது நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்க ஷார்ப்பாக நிச்சயமா. இல்லை இப்போ என்னென்னா, இப்போ யாரோ வந்து அவங்களுடைய கஷ்டத்தை எங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஜெபிப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஜெபிக்கிறத தாண்டி அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிற காரியத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்ஷனில் இறங்குறீங்க. அது வந்து ரொம்ப பெரிய நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணும்போது வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான காரியங்கள் தான் வந்து பார்க்குறோம். நிறைய பேர் அது என்ன சொல்ல, நீங்கள் சொல்ல மாதிரி கவுண்டர்லாம் சொல்லவே முடியாது, அன்கவுண்டர் தான். கோவிட் நாட்கள் வந்து நீங்கள் பண்ண சேவைன்றது வந்து இன்றைக்கும் எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அது வந்து ஆக்சிஜன் உமனாக இருக்கட்டும், அந்த பைக் ரைடு ஒரு அவேர்னஸ்க்காக, அது இல்லாமல் ஃப்ரீ மறக்கவே முடியாது. அது எப்படி திடீர்னு எப்படி அது அந்த மாதிரி எப்படி தோணுச்சு? இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, இந்தியாவுக்கு கடைசி மனுஷன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இப்போ போக மாட்டேன் நான், கண்டிப்பாக சான்ஸே இல்லை. எனக்கு அப்போது போகணுமே தான், நான் ஃபுல்லாக சென்னை டு லடாக் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்தேன் நான். நிறைய மக்கள், வித்தியாசமான உணவு, வித்தியாசமான கல்ச்சர், வித்தியாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப. இப்போ நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா இல்லை இதுதான் மினிஸ்ட்ரியாக பண்ணுறீங்களா? இதுதான் பதனம் உங்களுடைய ஊழியம்னு சபை. ஐஎம் ப்ரீச்சர், நான் ப்ரீச் பண்ணுவேன், பண்ணுறீங்க சில்ட்ரன்ஸ் யூத்து. இது மூலமாக நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ நீங்கள் நிறைய கைவிடப்பட்ட பெற்றோர்களை பார்த்துருக்குறீங்க, கைவிடப்பட்ட குழந்தைகளை பார்க்குறீங்க, இன்றைக்கி ஆதரவற்று சுற்றி திரிகிற நிறைய அவங்களுக்கு அடையாளமே என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு வியாதியில் கஷ்டப்படுறவங்க, மனநலம் இல்லாத இருக்கிறவங்க, அப்புறம் வந்து என்னன்னே சொல்லக்கூட முடியாத அளவுக்குலாம் இன்றைக்கி ரோட்டில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட ஒரு ஃபேமிலி கிட்ட நீங்கள் என்ன முன் வைப்பீங்க? ஆக்சுவலாக வெதர் இப்போது என்னென்னா எல்லாருமே வந்து தனக்கு நடக்காத வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், நம்ம ஸ்ட்ரீட் விஷனோட டேகே வந்து பார்ன் டு சர்வ். மனுஷனாக பிறக்கிற எல்லாரும் சர்வ் பண்ணணும். இன்னைக்கு வந்து காலையில் வீட்டிலேருந்து நீ வெளியே போகிறியா, எத்தனை பேரை ஸ்ட்ரீட்டில் பார்க்குற, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கான ஒரு முதியோரை பார்க்குறீங்களா, ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, எங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ, ஒரு லொக்கேஷன் தான் அவங்க ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை ஒரு குழந்தை ஏதோ தனியாக அழுதுருக்கு, ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் செய்யலாம். இது இப்போ இருக்கிற 2025ல் எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கம் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்னென்னா சுயநலமாக வாழக்கூடாது. ஒருவேளை அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கலாமா? இதை பற்றி அவேர்னஸ் போதுமான அளவில் இருக்கா? பிரதர், இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அங்கே ஒரு அழுதுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டு குழந்தை ஒன்று தனியாக இருந்திருக்குன்னா அதுக்கு எனக்கு என்ன பிரதர் அவேர்னஸ் வேணும்? என் பிளட்டு பார்க்குறல, என் உறவு பார்க்குறல, ஏன் அப்படி பார்க்க மாட்டீங்க? எனக்குன்னா தனக்கு என்ன? இப்போ வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க காப்பாற்றுனா நம்ம எஃப்ஐஆர் போடுவாங்க. எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை இது நல்ல சமர்ட்ட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இது பண்ணும், அது உங்கள் மேலே இஷ்யூ ஆகாதவனா எல்லாம் காப்பாற்றுறேன். எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு நினச்சா பாதிப்படுற யார் பதம் இருக்கிறாங்க? இறங்கணும், செய்யணும். நம்ம தான் இருக்கிறோம், நம்ம சமுதாயத்தை செய்யணும். இப்போ நான் வந்து ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நான் ரோட்டில் வந்து பார்க்குறேன், நான் இந்த மாதிரி ஆதரவற்ற ஒருத்தருக்கு கண்டிப்பாக உதவி வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு? இப்போ மேபி ஒரு வயசானவர் இருக்கிறாரு தான், வயசானவருக்கு ஒரு எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குது, கால் பண்ணி சார் இந்த இடத்துல இந்த வயசில் இந்த லொக்கேஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு. இது வந்து காமனான ஹெல்ப்லைன் நம்பரா உங்களுக்கு வருமா? இல்லை அது காமன் ஹெல்ப்லைன், கவர்மெண்ட் போயிடும். அவங்க எங்ககிட்ட அதுக்கு விமன்ஸ்க்கு தனியாக இருக்குது, சில்ட்ரனுக்கு தனியாக இருக்குது, எல்டர்ஸ்க்கு தனியாக இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனியாக ஹெல்ப்லைன் இருக்குது பிரதர். ஓகே, அந்த ஹெல்ப்லைன் நீங்கள் போய் அவங்களுக்கு டைப், இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, இறங்க முடியாது, ஆனால் அவங்கள பாஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒன் கால், இந்த லொக்கேஷனில் இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போல்லாங்க நம்ம போலீஸ், நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், நம்ம சென்னை இப்படி ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பர்சனை பார்த்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா, நான் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணி, நம்ம ஒரு கலெக்டராக இருக்கட்டும், நிறைய போலீஸ் கமிஷன் எல்லாருமே ஒரு சின்ன கால், ஏதோ ஒரு கால் வருது, இங்கே ஒருத்தவங்க இருக்குது, அப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க.
எத்தனையோ கால்ஸ் எனக்கு வந்திருக்கு. கேட்டா மேம் இந்த மாதிரி கலெக்டர் கேஸ், ஐஏஎஸ் கிட்ட இருந்து கமிஷன் கிட்ட இவங்க இந்த கேஸை இந்த வர வழியில் பார்த்துருக்காங்க, உடனே பார்த்து எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க அவ்வளோ பிஸியில் இருக்கிறாங்க அந்த கேஸ் ஆனாலும் பார்க்குறாங்க. இல்லை இப்போ நான் வந்து கால் பண்ணேன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு போகுது, அவங்க வந்து சில என்ஜிஓஸ் கொடுப்பாங்க, இல்லை அவங்க போவாங்க. எப்படியோ 30 மினிட்ஸில் அவங்களுக்கான உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு மருத்துவம் தேவைன்னா மருத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சென்னையில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அன்னோன் வார்டு இருக்குது. ஊர் பேர் அட்ரஸ் வயசு தெரியாதவங்களுக்குன்னே ஒரு வார்டு இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு முறை தண்டையார்பேட்டில் எனக்கு ஒரு கால் வந்தது. ஒருத்தர் இருட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, மலையில் நனைஞ்சிட்டு இருக்காரு. சரியான மழை, கரண்ட்டு வரையில. அப்போது அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவரை நாங்கள் வந்து ஒரு மாதிரி காலில் கட்டியிருந்தார். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி இவருக்கு வந்து ஹோம் தேவையில்லை, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். 108 வந்தாங்க. அவரை ஏற்றுறதுக்கு முன்னாடி காலில் கட்டிருந்தது. அதை ஒரு வந்த நர்ஸ் லேடியும் நானும் இப்படி கீழே ரோட்டில் இப்படி உட்காந்துட்டு அவரை கட்டி இப்படி கட்டணும். அந்த இது பண்ணும்போது அந்த காலில் அந்த வெள்ளை புழு பெருசு எங்கள் மூஞ்சில் டப்புன்னு அடிச்சது பாருங்க. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த சிஸ்டர், அந்த நர்ஸ் ரியலி குட். அதை இது பண்ணி அப்புறம் எனக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து உடனே கழுவ சொல்லி ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்து போட சொல்லி எனக்கு ஒரு 3 டேஸ் வந்து ஏதோ அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்க மாதிரி இருந்து. அப்புறம் அவங்க அந்த மெடிசன்லாம் போட்டு க்ளீன் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நைட் இவர் இங்கே இருந்தால் என்ன. அந்த கால்ஸ் யார் கொடுத்தாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க. இவர் இங்கே இருக்கிறார், மலையிலே இருக்கிறார். அந்த ஸ்மெல் அவருக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்மெல்லு. அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஃபோன் கால், ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன இது ஒரு உயிரையே காப்பாற்றுங்க. இல்லை இதை பார்க்குற கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இப்போ வந்திருக்கு. இப்போ எனக்கே சீரியஸாக சொல்லணும்னா இப்போ எனக்கே வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், 108க்கு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குன்னு தனித்தனியாக நம்பர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. இப்போ கண்டிப்பாக இதை பார்க்குற நம்மளுடைய வியூவர்ஸ், சப்போஸ் நாங்கள் வாலண்டரி ஒர்க் பண்ணணும், உங்கள் கூட ஃபுட்டு கொடுக்கறது, ரெஸ்கியூ பண்ணுறது, இல்லை என்ன சர்வீஸ் உங்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னோட நம்பர் 9840038410 கீழே கான்டாக்டில் வருது பாருங்கள். அதான் என்னோட நம்பர். கண்டிப்பாக சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கூட சேர்ந்து செய்கிறாங்க. நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். இது நம்ம சமுதாயத்தை நம்ம தான் இதை மாற்றணும். இப்போ ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ காரியங்களை நீங்கள் வந்து தனியாக, அதுவும் ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் ஆகிருந்தால் கூட நீங்கள் வந்து சேம் விஷன் உள்ள ஹஸ்பண்ட் இருந்திருக்கலாம், அப்புறம் ஃபேமிலி இருந்திருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு அடுத்தது ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை இமோஷ்னலாக நீங்கள் எங்கேயாவது டவுனாக இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தனியாக இருக்கிறீங்க. இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எப்படி? ஆக்சுவலாக தம்பி ஓப்பனாக சொல்லணுன்னா, விமனாக வந்து தனியாக சர்வீஸ் பண்ணுறது பிக் சேலஞ்ச். சில நேரத்தில் கல் எடுத்து அடிப்பாங்க, நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தாலும் எப்படியாவது இடித்து தள்ளினோம் பார்ப்பாங்க, மிரட்டல் கால் வரும். சும்மா வந்து கிடையாது. எதுக்காக இதெல்லாமே? எதுக்காக? உனக்கு எதுக்கு, நீ உன் வேலையை பாரு, இவங்களுக்காக நீ எதுக்கு இது பண்ணுற, எங்கள் அம்மா தானே நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு அவங்கள கொண்டு போய் எதுக்கு ஹோமில் சேர்க்குற. ஏன்னா எங்கள் அம்மா நான் எனக்கு பார்த்துக்கிற, அவங்க சொத்து எனக்கு எழுதி கொடுக்குறாங்க, அவங்க வீடு எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு தேவையில்லை. அப்போது நான் சொல்ல, நீ அம்மா பாரு வீடு மிரட்டல் வரும், பயங்கரமாக வரும் எனக்கு. அந்த மாதிரி இது வரும். சில உண்மையாக சொல்லணும்னா தம்பி என்னென்னா, ஒரு பெண்கள் சேவை செய்கிறத நம்ம சமுதாயம் விடாது. எப்படியாவது அவங்கள ஆஃப் பண்ணணும். நிறைய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அன்வான்ட் கால்ஸு, சும்மாவே நம்மளை பற்றி பேச. ஏன்னா அதாவது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா எப்பவுமே வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டு பார்த்து நம்மக்கிட்ட நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பேக்ரவுண்டு இல்லை, ஆண்டவர் தான் இருக்கிறார்ல, நமக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, அதனால நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தலை. ஸ்டில் இது வரைக்கும் என்னென்ன காரியமோ எதுலையோ வந்து நிறைய பண்ணியிருக்காங்க பிரதர். ஸோ உயிரோடு இருக்கிறோன்னா காடோட கிரேஸ் தான். சேவை செய்கிறதுக்கே பெருசெல்லாம் ஒன்றுமே நான் சாதிக்கலை. நம்ம ஸ்ட்ரீட் விஷன் மூலமாக நம்ம ஹோமில் மொத்தம் 120 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோதான் ஒரு சின்ன சேவை. இதுவே வந்து அட்ரஸே இருக்கக்கூடாது, ஆளே இருக்கக்கூடாது, அடையாளமே இருக்கக்கூடாது இன்னும் நினைக்கிற இந்த சமுதாயத்தில் ஆதாரத்தில் வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. அதுதான் ஆண்டவரோட அல்டிமேட்டு.
நிச்சயமா. ஸோ காடோட இதை வந்து எதுவுமே இல்லை, ஒரு சேவையை கூட தடுக்கிற கூட்டம் இருக்குன்னு சொன்னா இல்லை நிஜமாவே எப்போ ஏத்துக்க முடியல. எப்போவுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண என்ஜிஓ ரொம்ப சின்ன பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. எவ்வளோ வருஷம் நடத்துகிற என்ஜிஓலாம் இருக்காங்க, எவ்வளோ வயசானவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்த என்ஜிஓ, இப்போ வந்த பொண்ணு இவ்வளோ விஷயம் அது ஏன் அப்படின்னு தெரியல. எல்லாரும் வளர்ச்சியை பார்க்குறாங்க, ஆனால் அதை நாங்கள் எவ்வளோ அதை டெடிக்கேட்டாக பண்ணுறோம். உண்மை உண்மை. இது சாதாரண விஷயம் இல்லை, உயிரை பணையம் வச்சு செய்கிற விஷயம். கொரோனா டைமில் அவ்வளோ உயிர்களை காப்பாற்றணுன்றது வந்து ஒரு என்ஜிஓட கடமையாக பார்க்கல. நம்ம ஒரு தாய் இழந்திருக்கோம், அது மாதிரி இன்னொரு ஒரு உயிர் போயிடக்கூடாது. நீயா நானா ஷோவில் வந்து என்னை பேச வச்சாங்க. ஹெல்ப் பண்ணவங்க, ஹெல்ப் வாங்கினவங்க, அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். அதில் இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியாது. அது சொன்னால் நீங்கள் 20 years சர்வீஸ் பண்ணீங்க, உங்களை பற்றி வெளியே தெரியல, உனக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிது, நீ ஒரே ஒரு வார்த்தை ஸ்ட்ரீட் விஷன் சொல்லியிருக்கலாம்ல, இல்லை ஒரே ஒரு வார்த்தை உன்னோட பேர் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அந்த டைட்டில் வின்னரே நான் தான். நீயா நானா ஷோவில் வந்து எப்போவுமே கோபிநாத் அவர் தான் பேசுவார். கேமராமேனும் தெரியும், கேமராமேன் தெரிய மாட்டாங்க, அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க ஃபேஸ் ஒருத்தருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நீயா நானால ஒரே ஒரு ஹியூமனிட்டி ஷோ, அந்த பேர் வந்து ஹியூமனிட்டி ஷோ, எங்களை ஷூட் பண்ண எபிசோடில் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு 5 பேரோ 6 பேரோ வந்திருப்பாங்க. ஏன்னா கோபிநாத் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க, என்ன கண்டுபிடிச்சவங்க, என்ன பேச வச்சவங்கள அந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்க கையில் தான் அந்த சம்திங் ஏதோ ஒரு கிளாசிக் கிச்சன், அது நான் வாங்கக்கூட இல்லை, அது ஏதோ பெருசாக இது வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஆமாம், மறக்கவே முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உன்னோட பேரை சொல்லியிருக்கலாம், நீ வந்து ஸ்ட்ரீட் விஷன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா 1 crore பேர் பார்த்துருக்குறாங்க அதில். ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன இந்த கொரோனா நேரத்தில் என்னோட ஆர்கனைசேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும், இதை ப்ரோமோட் பண்ணிக்கணும், நம்மளை வந்து முன்னிறுத்திக்கணுன்றதுக்காக அதை நம்ம பண்ணல. ஒரு முறை நான் ஒரு ட்ரிப் போனேன், ஃபாரின் ட்ரிப் ஒன்று போனேன். அப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுது. அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது இதாகிட்டாங்க. உடனே சொல்லிட்டாங்க இன்ஜின் இதாகிடுச்சு, பழுதாயிடுச்சு, எல்லாரையுமே அங்கேயே ஒரு பஸ் எடுத்து அப்படியே ஒன்று கட்ட எடுத்து இமிக்ரேஷன் அதை ஃபுல்லாக வெளியே அவுட் பண்ணிட்டு தான் உள்ளே திரும்ப பண்ணணும். அப்போ அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அங்கே லான்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அந்த இடத்துல இருக்கிற விஐபிஸ்கள். இப்போ எல்லாம் உட்காந்துட்டு ஆடும்போது என்னாச்சு, ஒரே ஒரு தம்பி மட்டும் திடீர்னு, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க சொன்னேன். நீங்கள் யார் தம்பி? இல்லை நீங்கள் வந்து அந்த நீயா நானா ஷோவில் பேசியிருக்கீங்க. ஆமாப்பா. அவர் தம்பி சொல்லிட்டு உடனே சத்தமா, இங்கே பாருங்கள் இவங்க யார் தெரியுமா, கொரோனா நேரத்தில் அவன் கேஷுவலாக சொன்னான், எக்ஸைட் ஆகிட்டு சொன்னான். அவன் சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் எனக்கு அந்த ட்ரிப்பு போயிட்டு வரைக்கும் என் மனசு அறுத்துக்கிட்டே இருக்கு. என்ன அறுத்துட்டே இருக்கானா, இவனுங்க நம்மளோட அடையாளம் வேற வித இல்லை. என்னோட அடையாளம் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட், என்னுடைய அடையாளம் ஆண்டவர் தான். அப்புறம் தான் நான் ஒயிட்டே போட ஆரம்பிச்சேன். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஒயிட் கலரே போடுறதில்லை நான். இந்த தம்பி அப்படி சொல்லி எல்லாரும் இது பண்ண உடனே அவருக்கு தான் கனம், அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் துதி. அது கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஆட்டோ நான் யூஸ் பண்ணனே, அது வந்து 1 year ஆக போகுது, மறுநாள் 1 year. அந்த முந்தின நாள் நைட்டு தானாக பற்றி எரியுது ஆட்டோ. ஆமாம், இதை பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த ஆட்டோவை. நைட்டு 2 o'clock திக்குன்னு எரியுது ஆட்டோ. ஒன்றுமே இல்லை, அது கேஸ் ஆட்டோ. அது எல்லாம் சொன்னாங்க, நீ வந்து இன்சூரன்ஸ் பண்ணு, ஆட்டோ கிடச்சிடும், போலீஸ் ரைட் பண்ணு. ஸோ ஆண்டவர் அது அடையாளத்தை கூட அழிச்சிட்டார். என் மைண்டில் கூட இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஆண்டோட நாமத்துக்கு மகிமை சொன்னது. ஓகே, இப்படி ஒரு இது ஆண்டவர் அந்த டைம் அந்த பர்பஸ் அதுக்காக ஆண்டவர் யூஸ் பண்ணார். அவர் பெருக நான் சிறுகாலம். ஆனால் நான் அந்த அந்த கொரோனாவில் சர்வீஸ் பண்ணும் போது அப்போ எனக்கு தெரியல, நான் வந்து அப்போது ஃபுல் ஃபோஜாக நான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் தான் பிரதர் இதோட விளைவு நிறைய இருக்குது. இன்றைக்கி கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நம்ம லெட்டர் கொடுத்தா லண்டன்லலாம் வேலை கிடைக்குது. இது ஸோ ஆண்டவர் வந்து நினைக்காத காரியத்தை, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படிஞ்சு செய்வோம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் இப்போ அது செய்யும் போது எனக்கு தெரியல, இவ்வளோ பெரிய அடையாளம், இவ்வளோ பெரிய ஐடென்டிஃபை தெரியும் தெரியாது. நிறைய அவார்டு இப்போல்லாம் நான் எதுவுமே போகிறதே இல்லை.
ஒரு 18 வயசு கூட முழுமையாகாத ஒரு பெண் தன்னுடைய அழைப்பு ஆண்டவருக்காக இருக்குன்றதை உறுதிப்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த வேலையை போயிட்டு க்ளீன் பண்ணுமா அப்படின்னு. 3 இயர்ஸ் பேக் வந்து நான் துபாய் போனேன். துபாயில் வந்து என்னை இதை டெஸ்டிமனி கூப்பிட்டேன். பாஸ்டர் மோகன் சி லாசரஸ், பாஸ்டர் டி மோகன் 10 மினிட்ஸ் டெஸ்டிமனி சொன்னேன். அப்போது அங்கே போகும்பொழுது அங்கே கிங்டம் துபாய்னு ஒரு சர்ச் இருக்குது, செல்வின் பாஸ்டர் அங்கே என்னை ப்ரீச் பண்ண கூப்பிட்டாங்க. அது வந்து அது ஏதோ ஒரு டே, அது கிவிங் டே சம்திங். அப்போ என்னை அங்கே இன்வைட் பண்ணும்போது என்னை வந்து ப்ரீச் பண்ண வச்சாங்க. நான் சொல்லுவேன், இதே 20 இயர்ஸ் பேக் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களோட வீடு க்ளீன் பண்ண இன்றைக்கி ஆனால் துபாயில் பேச வச்சுருக்கேன். அதான் பைபிள் வாசனை, எளியவன சிறியவன ஆண்டவர் குப்பையிலேருந்து பொழுதிலும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைய காரியம், கிக்க முடியாத காரியத்தெல்லாம்ப்பா. இல்லை, அந்த ஆர்ட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. என்ன பாஸ்டர், நான் வந்து ஊழியம்னு கேட்டால் நீங்கள் போய்ட்டு க்ளீன் பண்ண அனுப்புறீங்கன்னு கேட்கல, நீங்கள் உடனே அதை கீழ்ப்படிஞ்சு போயிட்டீங்க. அதே மாதிரி தேவன்கிட்ட வந்து கேட்குறப்போ ஆண்டவரும் வந்து இந்த ஸ்டேஜில் இனிமேல் நீ பாடுவே, இந்த ஸ்டேஜில் நீ பிரசங்கிப்பன்னு இல்லாமல் ஸ்ட்ரீட் அடையாளமே படுத்தப்படாத ஒரு இடத்துல போயிட்டு, இன்னொன்று அவங்க என்ன உங்களை கனப்படுத்திட போகிறாங்க. இந்த அக்கா வந்தால் ஓடி தான் ஒளிஞ்சிருப்பாங்க, கண்டிப்பாக ஆசையெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் போகும்போது இந்த ஒரு வசனத்தை கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி 30 முறை சொல்ல நீ அணில் சாப்பிட்றியா, நீ எங்கள் கூட பூனை பிரியாணி சாப்பிட்றியா. ஒரு முறை சாப்பிட்டு வயிறெல்லாம் பரட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் சகிக்கிறேன். ஓகே, அது மாதிரி இன்றைக்கும் வந்து நம்ம ஸ்ட்ரீட் விஷன் மூலமாக எவ்வளோ பேர் அடைக்கலம் கொடுக்குறீங்க. உண்மையாகவே அந்த அடைக்கலம் மூலமாக நிச்சயமாகவே தேவனை அவங்க ருசி பார்க்குறாங்க. அன்பு தானே கிறிஸ்துவ. கண்டிப்பாக உங்களுடைய அன்பின் சேவையினால் நிச்சயமாக அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்துவை ருசி பார்க்குறாங்க. நீங்களும் அநேக இடங்களில் இப்போ பிரசங்கிக்கிறீங்க. உங்களுடைய சாட்சியை நிறைய பேருக்கு காஸ்பலாக இருக்குது, உங்களுடைய செயல் காஸ்பலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அடிக்கடி நான் சொல்ல வார்த்தை, ஆண்டவருக்கு எழுந்து பிரகாசிக்கல, கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவன். ஸோ சாதிக்கணுமா தரிசனமானு பார்த்தா சாதிக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஆண்டவர் என் மேலே வச்ச தரிசனத்துக்காக வாங்க. தரிசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த தரிசனம் உண்மையாகவே இன்னொருவருடைய வாழ்க்கையை கண்ணால் பார்க்குறோம், அவங்க நன்மை அடைகிறது. அந்த ஹோம்ஸ்லலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல குவாலிட்டியான சாப்பாடு கிடைக்குது, ஆதரவு கிடைக்குது, அன்பு கிடைக்குதுன்னும் போது இதை விட என்ன நம்ம பெரிய ஊழியம் பண்ணிட போகிறோன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை சுவிசேஷமாக காண்பிக்கிறேன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்களோட டைம் கொடுத்து எங்கள் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணி எங்களுக்கும் அந்த சேவை மனப்பான்மையை வந்து தூண்டி விட்டுருக்கீங்க. இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். வாழும் மதர் தெரேசா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏஜில் வேணால் நம்ம வந்து ரொம்ப நம்மளை தாழ்த்திக்கலாம், அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறதுக்கான செயலில் நம்ம எவ்வளோ 800 பேரை வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்கிறோன்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லைல்லக்கா. அரசு இன்றைக்கி பெரிய பெரிய விருதுகள்லாம் கொடுத்து உங்களை கௌரவப்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, கண்டிப்பாக பரலோகத்தில் இதனுடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆத்துமாக்களை நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறீங்க, அவ்வளோ ஆத்துமாக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யுங்க. அதுக்கு எல்லா வகையிலுமே ஆதாரம் மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுடைய நம்பர் கீழே போட்டிருக்கோம், நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் கண்டிப்பாக ஆதாரம் எனக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.